யார் இந்த கார்னேஜ்? மார்வெல் உலகில் பல சக்தி வாய்ந்த வில்லன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் மிகவும் கொடூரமான மற்றும் பயங்கரமான வில்லன்களில் ஒருவன் கார்னேஜ். அவனை பார்த்தாலே பல ஹீரோக்கள் கூட எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஆனால் இந்த கார்னேஜ் யார்? அவன் எப்படி உருவானான்? ஏன் அவன் வெனத்தை விட ஆபத்தானவன் என்று சொல்லப்படுகிறான்? இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். கார்னேஜின் கதை வெனத்துடன் தொடர்புடையது. வெனம் என்பது ஒரு சிம்பியோட், அதாவது வேற்றுக்கிரக உயிரினம். இந்த சிம்பியோட் எடி பிராக் உடன் இணைந்து வெனமாக மாறியது. ஆனால் ஒரு நாள் வெனம் ஒரு புதிய சிம்பியோட்டை உருவாக்கியது. அந்த புதிய சிம்பியோட் தான் பின்னர் கார்னேஜ் என்று அறியப்பட்டது. இந்த புதிய சிம்பியோட் கிளீட்டஸ் கசடி என்ற ஆபத்தான குற்றவாளியுடன் இணைந்தது. கிளீட்டஸ் கசடி ஒரு சாதாரண குற்றவாளி அல்ல. அவன் மிகவும் கொடூரமான மற்றும் வன்முறையான மனநிலையை கொண்டவன். மற்றவர்களின் உயிரை பற்றிய கவலையே அவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவருடன் சிம்பியோடு இணைந்த போது உருவான சக்திதான் கார்னேஜ். வெனமும் எடி பிராக்கும் சில நேரங்களில் நல்ல செயல்களை செய்வார்கள். ஆனால் கார்னேஜுக்கும் கிளீட்டஸ் கசடிக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. அவர்களின் நோக்கம் அழிவு, குழப்பம் மற்றும் பயத்தை உருவாக்குவதுதான். அதனால் கார்னேஜ் மார்வெல் உலகின் மிகவும் ஆபத்தான வில்லன்களில் ஒருவனாக மாறினான். கார்னேஜின் தோற்றம் மிகவும் பயமுறுத்தும். சிவப்பு நிற உடல், கருப்பு நிற வடிவங்கள், கூர்மையான பற்கள் மற்றும் கொடூரமான முகம் ஆகியவை அவனை தனித்துவமாக காட்டுகின்றன. அவன் தனது உடலை பல்வேறு ஆயுதங்களாக மாற்ற முடியும். கத்தி, கோடாரி, ஈட்டி போன்ற வடிவங்களில் தனது கைகளை மாற்றி எதிரிகளை தாக்குவான். கார்னேஜின் சக்திகள் வெனத்தை விட சில அம்சங்களில் அதிகமாக இருக்கின்றன. அவன் மிகவும் வேகமானவன். அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும். மேலும் அவனது சிம்பியோட் உடலுடன் மிகவும் வலுவாக இணைந்திருப்பதால் அவனை தோற்கடிப்பது மிகவும் கடினம். ஸ்பைடர்மேன் பல முறை கார்னேஜை எதிர்கொண்டிருக்கிறான். ஆனால் தனியாக கார்னேஜை வெல்வது எளிதான காரியமில்லை. அதனால் பல கதைகளில் ஸ்பைடர்மேனும் வெனமும் ஒன்றாக இணைந்து கார்னேஜை எதிர்த்து போராடியுள்ளனர். இது மார்வெல் காமிக்ஸில் மிகவும் பிரபலமான மோதல்களில் ஒன்றாகும். கார்னேஜின் பலவீனங்கள் வெனத்தைப் போலவே சில இருக்கின்றன. மிகுந்த சத்தம் மற்றும் அதிக வெப்பம் அவனை பாதிக்கக்கூடும். ஆனால் அவன் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவதால் இந்த பலவீனங்களை பயன்படுத்தி அவனை தோற்கடிப்பது எப்போதும் எளிதல்ல. காமிக்ஸ் ரசிகர்களிடையே கார்னேஜ் மிகவும் பிரபலமானவன். காரணம் அவனுடைய சக்தி மட்டுமல்ல, அவனுடைய கணிக்க முடியாத நடத்தை. அடுத்து என்ன செய்வான் என்று யாராலும் கணிக்க முடியாது. அதுவே அவனை இன்னும் பயங்கரமானவனாக மாற்றுகிறது. பின்னர் கார்னேஜ் திரைப்படங்களிலும் தோன்றினான். குறிப்பாக வேனம் லெட் தேர் பி கார்னேஜ் திரைப்படத்தில் கார்னேஜ் முக்கிய வில்லனாக வந்தான். அந்த திரைப்படம் மூலம் பல புதிய ரசிகர்கள் இந்த கதாபாத்திரத்தை அறிந்தனர். இன்றும் கார்னேஜ் மார்வெல் உலகின் மிகவும் கொடூரமான சிம்பியோட்களில் ஒருவனாக கருதப்படுகிறான். வெனம் சக்தி வாய்ந்தவன் என்றால் கார்னேஜ் அதைவிட ஆபத்தானவன் என்று பல ரசிகர்கள் நம்புகிறார்கள். அப்படின்றால் உங்களுக்கு யார் பிடிக்கும்? வெனமா, கார்னேஜா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற மார்வெல் மற்றும் காமிக்ஸ் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.